இனிய வணக்கம் நட்புகளே. எழுத்தாளர் சுவாதி லட்சுமியின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே. இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 23. அறைக்குள் வந்துவிட்ட மதுவை அதிமதுரன் பார்க்க அவள் பட்டென்று தன் தலையை குனிந்து கொண்டாள். அதில் தன் தலைமுடியை அழுந்த கோதிய அதிமதுரனின் முகம் மென்மையை தத்தெடுத்து கொண்டிருந்தது. மெல்ல அவன் அருகே வந்து நின்றவள் பால் சொம்பை அவன் புறம் நீட்ட அதிமதுரன் வினாடிகள் பல கடந்தும் அதை வாங்கவே இல்லை. அதில் வேறு வழியின்றி தன் முகத்தை மெல்ல நிமிர்த்தி அவன் முகத்தை பார்த்த மதுவின் முகம் அதிமிஞ்சிய படபடப்பையும் பயத்தையும் சுமந்து கொண்டு இருந்தது. அதில், மாமா கிட்ட போயிட்டு எதுக்கு மது இத்தனை பயம் என்ற அதிமதுரன், முதல் எப்படி உட்காரு என்று அவளின் கரத்தினை பற்றி மெல்ல இழுக்க அவன் தொட்ட மறுகணம் அவள் உடல் கிடுகிடுவென்று அவளின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் வெளிப்படையாக தெரியும் அளவுக்கு நடுங்க ஆரம்பித்தது. அதில் அவள் கையில் இருந்த பால் சொம்பு வழுக்கி கொண்டு சென்று தரையை நோக்கி ஓட, அச்சோ சொம்பு என்று பதறியவள் கீழே குனிந்து பார்க்க அச்சொம்பு தரையை தொடுவதற்கு முன்பு தேங்க் காட் என்ற அதை அதிமதுரன் பிடித்து விட்டிருந்தான். அதில் மதுமிதா, சாரி 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 மாமா, தெரியாம விட்டுட்டேன், தப்புதான், ரொம்ப சாரி என்று மேலும் மேலும் பதறியவள் கண்களில் இருந்து நீர் வேறு சரசரவென இறங்க ஆரம்பித்து விட, மதுமா இதுக்கு எதுக்கு அழற? பால் சொம்பு கீழே விழுந்திருந்தா கூட நான் உன்னை என்ன சொல்லிட போறேன், ரிலாக்ஸ்டா ப்ளீஸ் என்றவன் அவளை எடுத்து தன் அருகே அமர்த்தி கொண்டு, உன் விருப்பம் இல்லாமல் உன்னை எதுவும் நான் பண்ணிட மாட்டேன் மது, முதல்ல பயப்படுறத நிறுத்து, உன் கூட இருக்கிறதும் உன் அதிமாமா தான், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ என்று அவளை சமாதானப்படுத்தியவன், இந்த பாலை கொஞ்சம் முதல்ல குடி என்று அவளுக்கு தர, உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க மாமா என்றவள், அச்சோ மறந்துட்டேன் என்று எழுந்து அவன் காலில் விழப்போக, மது ப்ளீஸ் ஸ்டாப் என்று அவனை விழ விடாமல் தடுத்து பிடித்தவன், யூஆர் நாட் மை ஸ்லேவ், உட்காந்து பாலை குடி முதல்ல என்றவன் அவனே சொம்பு அவளின் வாயருகே பற்றி குடிக்க வைக்க அதை சிறிது பருகியவள், போதும் மாமா என்று அவள் தன் முகத்தை விலக்கிக் கொள்ள சொம்பை அருகில் இருந்த மேஜில் வைத்த அதிமதுரனுக்கு முதல் முறை அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் போயிருந்தது. தெரியாத புது பெண்ணாக இருந்திருந்தாலாவது எதையாவது உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று கேட்டு பேசியிருக்கலாம். மதுவின் முகத்தை பார்த்தான். அவள் இன்னுமே தரையைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் உடலில் வெளியே தெரிந்த பாகம் முழுக்க நகைகள் மறைத்து கொண்டே இருக்க தலையில் வேறு கிலோ கணக்கில் பூ வைத்து விட்டிருந்தனர். யார் உனக்கு இவ்வளோ நகை போட்டு விட்டாங்க மது என்று பேச்சை ஆரம்பிக்க, அம்மா என்றாள் ஒற்றை வார்த்தையில் தலையை நிமிர்த்தாமலே. அதில் உஃப் என்று ஒரு பெருமூச்சை விட்ட அதிமதுரன் அடுத்து, யார் பூ வச்சு விட்டாங்க, தலை யார் சீவி விட்டாங்க, யார் இந்த புடவையை செலக்ட் பண்ணது என்று பேச வேண்டுமே என்று ஏதேதோ ஒரு அரை மணி நேரத்திற்கு கேட்டுக்கொண்டிருந்தவன் மெல்ல அவளின் கரத்தை எடுத்து தன் மடியில் வைத்து தன் ஆள்காட்டி விரலால் அவளது உள்ளங்கையில் வரையப்பட்டிருந்த மெஹந்தி டிசைனின் மீது கோடு இழுக்க தன் கண்களை அழுந்து மூடிக்கொண்டாள் மதுமிதா. அவளின் உடல் இறுகுவதை உணர்ந்தவன், ஈசி மது, என்கிட்ட என்ன பயம் என்றவன் அவள் புறம் சற்று நெருங்கி அமர்ந்து, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லு மது என்று அவளிடமே அடுத்து என்ன என்று கேட்டவன், இன்னும் கொஞ்சம் பேசலாமா, இல்லை படுத்து தூங்கலாமா, இல்லை என்று நிறுத்தியவன் பற்றியிருந்த அவள் கரத்தை தன் தாடியில் வைத்து அழுத்தி அவள் முகம் பார்க்க அவ்வளவு நேரமும் கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்த மதுமிதாவின் கண்களில் இருந்து நீர் மளமளவென இறங்கி கொட்ட ஆரம்பித்து விட்டது. அதில் அவள் கரத்தை தீச்சுட்டது போல விட்ட அதிமதுரன், என்னாச்சு மது, என்ன பிடிக்கலையா, எதுவாக இருந்தாலும் சொல்லிடு என்று கேட்க தூக்கி வாரி போட்டது மதுமிதாவிற்கு. அதில், இல்லை மாமா, இல்லை இல்லை பிடிச்சிருக்கு என்றவள் கண்களில் இருந்து நீர் மட்டும் நிற்காமல் வழிய, நம்ம கல்யாணம் நடந்த முதல் நாளே எதுக்கு மது இவ்வளோ அழுக, நான் எதுவும் உன்னை ஹர்ட் பண்ணுறேனா, ப்ளீஸ் உண்மையை சொல்லு என்றான். எவ்வளவு நேரம்தான் அவனும் பொறுமையாக இருக்க முடியும்? ஐயோ, உங்களால் எப்படி மாமா என்ன ஹர்ட் பண்ண முடியும், அப்படி எதுவும் இல்லை மாமா என்றாள். வாயை திறந்து அவன் வருத்தம் சுமந்த வார்த்தைகளை தாங்க முடியாது. தன் உதடுகளை கடித்து அழுகியை அடக்கி கொண்டு, நீ வெக்கத்தில் தான் என்னை பார்க்க மாட்டேங்கிற, கூச்சத்தில் தான் பதட்டப்படுறேன்னு நினச்சேன், ஆனால் இந்த அழுக அதுவும் ஏன் கிட்ட என்று சந்தேகமாக கேட்டு அவன் நிறுத்த குளிர் பதனம் செய்யப்பட்டிருந்த அறையின் குளிரை தாண்டி குப் என்று மதுவிற்கு வெறுத்து கொட்டி அவளின் பட்டுப்புடவையே நனைந்து விட்டிருந்தது. அப்படி எதுவும் இல்லை மாமா என்றாள். அப்புறம் ஏன் நான் தொட்டதும் அழுத மது என்றான் அழுத்தமாக. நிராகரிப்பு தந்த அவமானத்தில் நேரடியாக,
நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த மதுவிற்கு பயத்தில் இதயமே வெடித்துவிடும் போல இருந்தது. அது வந்து திடீர்னு வயிறு வலிக்க அழுதுட்டேன் மாமா, வேறொன்னும் இல்லை, ப்ளீஸ் நீங்கள் வருத்தப்படாதீங்க என்றாள் திக்கி திணறி. காட், இப்போ எப்படி இருக்கு மதுவலி? கல்யாணத்தில் சாப்பிட்டது ஒத்துக்கலையா? ஏன் முதலே என்கிட்ட இதை சொல்லலை? வா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம் என்று அவன் எழுந்து கொள்ள, டாக்டர்லாம் வேணாம் மாமா, இப்போ வலி சரியாயிடுச்சு, ப்ளீஸ் உட்காருங்க என்றாள் கெஞ்சலாக. அதில் அவளை புருவம் சுருக்கி பார்த்தவன் அவள் அருகே அமர்ந்து தன் ஒற்றை விரலால் அவளின் நாடியை பற்றி முகத்தை நிமிர்த்தியவன், பீரியட்ஸ் பெயினா மது என்று நேரடியாக கேட்டிருந்தான். என்றவள், ப்ளீஸ் மாமா, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க என்றாள் கெஞ்சுதலாக. சி, இதை போயிட்டு யார்கிட்ட மது நான் சொல்ல போகிறேன் என்ற அதிமதுரன் முகம் பழையபடி மென்மையாக, இதுக்கு போயிட்டு தான் இவ்வளோ பயந்து அழுதியா மது என்று கேட்டான். சாரி மாமா என்றாள். எதுக்குடா இப்போ போயிட்டு சாரி எல்லாம், இது இயற்கை தானே என்றவன், நிமிர்ந்து என் முகத்தை பாரு மது என்று பார்க்க செய்து, இன்னும் எத்தனையோ இரவுகள் நம்ம 2 பேரும் சேர்ந்து கடக்க போகிறோம். ஸோ இதை பற்றி பெருசாக நினைக்காம ரிலாக்ஸாக இரு மது. இன்றைக்கே நடந்தே தீரணும்னு எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த ரூம் நம்ம 2 பேருக்கும் மட்டுமானது. இங்கே நடக்கிற பேசுகிற விஷயம் எதுவும் எப்பவும் வெளியே போகாது. கூல் என்றான். தேங்க்ஸ் மாமா என்று மதுவின் கண்கள் அவன் கூறியதை கேட்டு மீண்டும் கலங்கத் தொடங்க, ஷ் மது, நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லை, எதுக்கெல்லாம் போயிட்டு அழுதுகிட்டு என்று அவள் கண்களை துடைத்து விட்டவன், பாரு, குழந்தை மாதிரி அழுது கண்ணில் அழகாக போட்டிருந்த மையெல்லாம் களைச்சி விட்டுட்ட என்று தன் கைக்குட்டை கொண்டு அதை துடைத்து விட்டவன், போயிட்டு முதல்ல இந்த நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி காட்டன் நைட் ட்ரெஸ் எடுத்து மாற்றிட்டு வா என்றவன், முடியும் தானே என்று கேட்டு குளியல் அறைக்குள் அவளை அனுப்பிவிட்டான். மனதினுள், இன்னும் இந்த காலத்தில் பீரியட்ஸுக்கெல்லாம் பயந்து சாகிற ஒரே பொண்ணு இவளாக தான் இருக்கும். ஒழுங்காக சொல்கிற பேச்சை கேட்டு படித்து 4 இடம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா இப்படி இருப்பாளா? எல்லாம் அந்த அத்தையை சொல்லணும் என்று நினைத்தவன், நல்ல வேளை இவளை நான் கல்யாணம் செஞ்சேன் என்ற எண்ணத்துடன் அமர்ந்திருக்க இரவு உடைக்கு மாறி மது வந்து சேர்ந்தாள். படுமது என்றவன் பெரிய விளக்கை அணைத்து இரவு விளக்கை போட்டுவிட்டு வர இருவரும் அருகருகே படுத்திருந்தனர். சில வினாடிகளுக்கு பிறகு அவள் புறம் திரும்பி படுத்த அதிமதுரன், இன்னும் வலி இருக்க மது, முகம் ரொம்ப டல்லா இருக்கே என்று கேட்டான். இல்லை மாமா என்றாள். வலிச்சா மறக்காம சொல்லு மது என்றவன் தன் கரத்தை அவள் புறம் நீட்டி, மாமா கையை பிடிச்சுக்கிட்டு தூங்கு மது என்றான். சிறு வயதில் மது காருண்யபுரத்தில் வந்து தங்கும் நாட்களில் அழகம்மை நடுவில் படுத்திருக்க அவருக்கு 2 பக்கமும் அதியும் மதுவும் படுத்து தூங்குவார்கள். அப்பொழுதெல்லாம் மது, எனக்கு பயமா இருக்கத்த என்று புது இடத்தில் இரவு வேளைகளில் தூங்குவதற்கு அழுவாள். அதிமதுரன், மாமா கையை பிடிச்சிட்டு தூங்கு மதுமா, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் என்பான். இரவு முழுவதும் இருவரின் கரமும் அழகம்மை மீது இணைந்தே இருக்கும். எத்தனை வருடங்கள் கடந்து இன்று அதிமதுரன் மீண்டும் தன் கரத்தை நீட்டியிருக்க அவன் கரத்தை இறுக்கமாக பற்றி கொண்ட மதுவிற்கு ஏன் தான் தனக்கு வயது ஆகியதோ, அப்படியே சிறு பிள்ளையாகவே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று தோன்றி மீண்டும் அவளுக்கு அழுகை வர வைக்க கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவள் முன்பு அவளுக்கு பொருந்தாத உணவு வைக்கப்பட்டிருக்க அதை எடுத்து உண்டே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருந்தவள் இன்று போல் இனி எதுவும் சொதப்பக்கூடாது, பயப்படக்கூடாது என்று பொருந்தாத உணவை உண்ண தன்னை இரவு முழுவதும் திடப்படுத்தி கொண்டே கிடந்தாள். அவளுக்கு தெரியவில்லை எதிரில் இருப்பவன் பசிக்கு கிடைத்ததையெல்லாம் உண்ணும் இனம் கிடையாது என்பது. அடுத்தடுத்து வந்த நாட்கள் அதிமதுரனுக்கும் மதுமிதாவிற்கும் ஊர் விருந்து, சொந்த பந்தங்கள் வீட்டு விருந்து என்று கழிய குலதெய்வ வழிபாட்டை முடித்துக்கொண்டு அவர்களுக்கான புதுமனை புகுவிழாவிற்கு அனைவருடனும் ஒன்றாக சென்னை வந்து சேர்ந்தனர். ஏற்கனவே வீடு கட்ட என்று இடம் வாங்கி வைத்திருந்த அதிமதுரன் திருமணம் முடிவான உடனே அதில் அவர்களுக்கான தனி வீட்டை கட்ட ஆரம்பித்து விட்டிருந்தான். ஊரில் இருந்து அழைத்து வந்திருந்த சொந்தங்களுடன் முதல் நாள் இரவு அருகிலிருந்த ஹோட்டலில் தங்கியிருந்தவன் மறுநாள் காலை அனைவருடனும் கடற்கரையை ஒட்டியிருந்த புது வீட்டிற்கு வந்து சேர வீட்டின் வெளிப்புற தோற்றத்திலேயே அனைவரின் கண்களும் விரிந்து கொண்டிருந்தது. கட்டிடக்கலை நிபுணன் அவன் கட்டியிருந்த வீட்டை பற்றி சொல்லவும் வேண்டுமா? அவனுடைய தற்போதைய உயரத்தையும் அதிமிஞ்சிய ரசனையையும் அவ்வொற்றை வீடு வெளிப்படுத்தும் விதத்தில் கம்பீரமாக எழும்பி நின்று இருந்தது. சேமிப்பு மொத்தத்தையும் போட்டு அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வீட்டை இழைத்து வைத்திருந்தான். சுனாமி, நிலநடுக்கம் போன்ற பல இயற்கை சீற்றங்களை தாங்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் வீட்டை சுற்றி மிக உயரமாக அமைக்கப்பட்டிருந்த மதில் சுவர்களுக்கு இடையில் இருந்த கதவு திறந்து கொள்ள நேராக அனைவரும் பார்க்கும் வகையில் செயற்கை தாமரை குளத்திற்கு மத்தியில் விநாயகர் அழகாக காட்சியளித்துக் கொண்டு இருந்தார்.
அவருக்கு 2 புறங்களிலும் பெரிய புல்வெளி தோட்டம் அமைக்கப்பட்டு அதில் அடுக்காக வகை வகையான பூச்செடிகள் ரம்யமாக வைத்திருந்தனர். அது மட்டுமின்றி இடையிடையே பல பழமரங்களும் புதிதாக பதியம் போட்டு வைத்திருந்தனர். ஒரு சில வருடங்களில் அவை வளர்ந்து கனி தர ஆரம்பித்துவிடும். செயற்கை நீரூற்றுகள் வேறு ஆங்காங்கே பொங்கி சிதறிக் கொண்டு இருக்க அதன் அடியில் முயல் குட்டிகளும் கொக்குகளும் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தன. அனல் மின் நிலையம் போன்று இருக்கும் சென்னை மாநகரத்தின் மத்தியில் சிலு சிலுவென்ற அதிமதுரனின் வீடு மட்டும் குளிர்சாதன பெட்டிக்குள் தூக்கி வைத்தது போல இருந்தது. அருகிலேயே கடல் இருக்க அந்த உப்பு நீரை நல்ல நீராக மாற்றும் தொழிற்கூடத்தை வீட்டின் பின்புறம் அமைத்திருந்தவன் வீட்டிற்கு தேவையான மொத்த மின்சாரமும் சூரிய சக்தி சோலார் பேனல் மூலம் கிடைக்கும் வகையில் செய்திருந்தான். தரையிலிருந்து சில அடி உயரம் தூக்கி கட்டப்பட்டிருந்த வீட்டிற்கு முன்பு இவர்கள் வந்த காரும் சொகுசு பேருந்தும் சென்று நிற்க, நான் வந்து சொல்ற வர கார்லேயே இருமதோ என்ற அதிமதுரன் அனைவரும் இறங்கிய பின் அனைத்தும் தயாரா என்று ஒரு முறை சென்று பார்த்துவிட்டு வந்தவன் மதுவின் புறம் வந்து கதவை திறந்து அவளின் கைப்பற்றி இறக்கி, செருப்பை இங்கே கழட்டி விட்டுடு மது என்று அவனுடைய செருப்பையும் அவளுடனே கழற்றி விட்டு அவளை கையுடன் அழைத்து வந்தவன் அவள் கையில் வத்தி பெட்டியை கொடுத்து அங்கு வாசலுக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த ஆளுயிர வெள்ளி குத்து விளக்கை ஏற்ற கூற ஒருவர் கண்விடாத அனைத்து கண்களும் அவர்கள் இருவரின் மீதுதான். ஒரு புறம் அதிமதுரனுக்கு நம் பெண்ணை கொடுத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றும், மறுபுறம் திருமணமாகி 1 வாரம் கூட ஆகாத நிலையில் அதற்குள் அவனை அவன் மனைவி முந்தானையில் முடிந்து கொண்டு இருக்கின்றாள் என்றும் பார்த்து கொண்டிருந்தனர். ஜானகிக்கோ வானில் பறக்காத குறைதான். அவர் எதிர்பார்த்தது இதைத்தானே. புகைப்பட கருவிகள் இவர்கள் இருவரையும் அழகாக படம் பிடித்து சேகரித்து கொண்டு இருக்க, அடுத்து முதல்ல ரைட் லெக் எடுத்து இங்க வை மது என்று தரையில் கிரானைட் பதிக்காத இடத்தை காட்டிய அதிமதுரன் அவள் அடி எடுத்து வைத்ததும் அடுத்து தன்னடியை எடுத்து அவள் அடிக்கு பின் பதிக்க, அவர்கள் இருவரின் முதல் அடியும் ஜில்லென்று இருந்த அத்தரையில் என்றுமே நீங்காத வகையில் சற்று உள் சென்று அப்படியே அதன் அச்சை பதிய வைக்க, பர்ஃபெக்ட் மது, அப்படியே லெஃப்ட் லெக்கும் எடுத்து உள்ள வைடா என்றவன் அங்கும் அவளின் அடிக்கு அடுத்து தன் அடியை எடுத்து பதிய வைக்க, இதை பார்த்த சரளா தன் மகளை அழகம்மை மதுரனுக்கு கேட்காத குறையில், என்ன நீ உங்க மவன் 10 மாசம் பெத்த உங்களை விட்டுட்டு 10 நாள் கூட ஆகாத மருமவ பின்னாடியே போயிட்டு இருக்காப்ல என்று பற்ற வைக்க, நல்லது தானே அண்ணே, அதுக்கு தானே கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கோம், 2 பேருமே எங்க குழந்தைங்க தான், நல்லா இருக்கட்டும் என்றார். அதில் சரளா அவருக்கு, மதுமித்தா மாதிரிதானே என் மகளும் இந்த அன்னிக்கு, அது என்ன அவ மட்டும் தனி என்று உள்ளுக்குள் புகைய வெளியில், அதுவும் சரிதானே, பசங்க நல்லா இருந்தாதான் நமக்கும் நிம்மதி என்றார் புன்னகையுடன். அதற்குள் அதிமதுரனும் மதுமித்தாவும் தங்கள் கால்களை மேட்டில் துடைத்து சுத்தம் செய்து கொள்ள ஒருவர் ஓடி வந்து அதிமதுரன் கையில் பேனா போன்ற அமைப்பு கொண்ட வண்ணம் நிரப்பிய ஒரு கருவியை தந்தார். அதை வாங்கியவன் கீழே ஒரு காலை மட்டும் மடக்கி மண்டியிட்டு அமர்ந்து இருவரின் காலடிகளுக்கும் அடியில் ஆர் ஃபார் எவர் பிகின்ஸ் ஹியர் என்று எழுதிவிட்டு நிமிர அதுவும் படமாக்கப்பட்டது. அவ்வளவுதான் சார், நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றவர்கள் அதி மற்றும் மதுமித்தாவின் காலடிகளின் மீது ஏதோ ஒரு திரவத்தை ஊற்றி அதன் மீது வண்ணம் தீட்ட ஆரம்பித்துவிட வந்திருந்த அனைவரையும் அழைத்த அதிமதுரன் அனைவருடனும் ஒன்றாக சேர்ந்து வீட்டினுள் நுழைந்திருந்தான். அங்கு ஹோமத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்த வண்ணம் இருந்த ஐயர், வாங்க வாங்க தம்பி, உங்க ஆம்படையால் கூட மனையில வந்து உட்காருங்க, நாளையாருது, நல்ல நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிடலாம் என்று வீட்டு உரிமையாளன் அவனை அழைக்க, மனைவிக்கான உரிமை தந்திருந்தவன் பெற்றவர்களுக்கான மரியாதையையும் தர மறுக்கவில்லை என்பதற்கு சான்றாக மனையில் அழகம்மையையும் வேள்பாரியையும் அவர்கள் மறுக்க அழைத்து சென்று அமர வைத்து பூஜையை ஆரம்பிக்க கூறியிருந்தான். அன்று மட்டும் வேள்பாரியிடமிருந்து அதிமதுரன் 2 பேனாக்களை பரிசாக பெற்றிருந்தான். அவை அனைத்தும் அதிமதுரனின் டைரியில் புகைப்பட வடிவில் வீற்றிருக்க தேன்வழியின் விரல்கள் ஆர் ஃபார் எவர் பிகின்ஸ் ஹியர் என்ற வசனம் முழுக்க பயணித்தது. அதிமதுரனின் மது மீதான அன்பை நொடிக்கு நொடி அவன் எழுத்துக்கள் மூலம் உணர்ந்து கொண்டிருந்தவள் அடுத்த பக்கத்தை திருப்பி வாசிக்க, அதிமதுரன் அன்று உல்லாச விடுதியில் தன்னிலையை சுத்தமாக இழந்து அவளை அடித்ததற்கான விடை அங்கு இருந்தது. காலை சொந்த பந்தங்களுடன் பூஜைகள் நடந்து முடிந்திருக்க, மாலை தொழில்முறை நட்புகளுடன் நடக்கவிருக்கும் திருமணத்திற்கான விருந்துக்கு அதிமதுரனின் வீடு தயாராகி விட்டிருந்தது. அழகு நிலையத்தில் இருந்து வந்திருந்தவர்கள் விழாவுக்கு ஏற்ப மதுமித்தாவை தயார்படுத்திவிட கதவை திறந்து கொண்டு வந்தவள் மீது அவளுக்காக காத்து கொண்டிருந்த அதிமதுரனின் கண்கள் அழுத்தமாய் பதிந்தது. யூ லுக் டிவைன் மது என்றபடியே தங்க நிற வேலைப்பாடுகள் கொண்ட லெஹங்காவில் தங்க விக்கிரகமாக மாறியிருந்தவளை நெருங்கியவன், வா கிழப்புகலாம்
என்று அழைத்து சென்றவன் தோட்டத்திற்குள் அவளுடன் சேர்ந்து நுழைய மதுமிதாவின் கால்கள் அப்படியே நின்று இருந்தன. சுற்றி இருள் மெல்ல சூழத் தொடங்கியிருக்க, இவர்கள் தோட்டம் முழுவதும் பொருந்தியிருந்த விளக்குகளின் ஒளி வெள்ளத்தில் நிறைந்திருக்க, தோட்டம் முழுவதும் ஒரு இடம் விடாது வானவில் வடிவ தீம் கொண்ட மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதில் அப்படியே சில கணங்கள் நின்று விட்டிருந்த மதுமிதா திரும்பி அருகிலிருந்த அதிமதுரன் முகத்தை பார்க்க, அதற்காகவே காத்து கொண்டிருந்தவன், பிடிச்சிருக்க மது என்று கேட்க, நீங்க பழசு எதையுமே மறக்கலையா மாமா? எனக்காக தான் செஞ்சீங்களா என்று கேட்டவள் கண்கள் மெல்லிய நீர்ப்படலம் கோர்த்து மினுமினுக்க, நான் ஏன் அது பழச மறக்கணும் என்ற அதிமதுரன், நீ தான் இந்த அதிமாமாவை சுத்தமாக மறந்துட்ட, அதான் உனக்கு ஞாபகப்படுத்தலாம்னு சின்ன சர்ப்ரைஸ் என்றவன். நான் எப்படி இருக்கேன்னு நீ சொல்லவே இல்லையே மது என்று ஒரு எதிர்பார்ப்புடன் அவன் அவளிடம் கேட்க, உங்கள் மனசு மாதிரியே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க மாமா என்று அவன் மனதை குளிர்வித்தவள், நான் தான் உங்களுக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லை என்றவள் கண்களில் இருந்து 2 நீர் முத்துகள் ஓடி வந்து கீழே விழ, அதில் காட் நீ ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்ட மது என்றவன் அவள் கல்லூரி படிப்பை கூட முடிக்காததைத்தான் பொருத்தமில்லை என்று கூறுகின்றாள் என்று நினைத்து, உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்க முடியாது மது என்று கூறியவன், இதைத்தான் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியா? பார்ட்டி முடியட்டும், இதை பற்றி பேசலாம், கண்ணை தொட்டா எல்லாரும் பார்ப்பாங்க என்று அவளை அழைத்து சென்றான். பிரபல பாடகர் ஒருவரின் இசை கச்சேரி ஒருபுறம் நடந்து கொண்டு இருக்க, மதுவை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தவன் வேள்பாரியுடன் சேர்ந்து அனைவரிடமும் தொழில் சம்பந்தமான பேச்சில் ஈடுபட, அழகம்மை மற்றும் ஜானகியுடன் வந்து நின்று கொண்ட மதுமிதாவிற்கு நெஞ்செல்லாம் நெருஞ்சி முள் குத்தி தைக்க ஆரம்பித்தது. சிறுவயதில் மது மற்ற பிள்ளைகள் வந்து விளையாட அழைக்கும் பொழுது நான் வரவில்லை என்பவள் அதிமதுரனிடம், நீங்க போயிட்டு விளையாடிட்டு வாங்க மாமா, நான் அத்தை கூட இருக்கேன் என்பாள். அவன், இல்லை மது, நான் உன் கூட விளையாடுறேன் என்று அவளை தனியாக விட மறுத்து விடுவான். அப்படியான ஒரு நாள் மாலை இருவரும் தோட்டத்தில் கூரைக்கு கீழ் போட்டிருந்த கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து தோட்டத்தில் விழும் மெல்லிய தூறல்களை ரசித்தபடியே அழகம்மை கொடுத்திருந்த பணியாரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்க, மது, உங்களுக்கு மட்டும் ஏன் மாமா என்னை பிடிச்சிருக்கு? ஸ்கூலில் நான் விளையாட வரலன்னு சொன்னதும் எல்லாரும் என்னை நீ ரொம்ப போர்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட யாரும் பேசுறது கூட இல்லை. நான் நல்ல ஃப்ரெண்ட் இல்லையாம். ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் என் கூடயே இருக்கீங்க? உங்களுக்கு நான் போர் அடிக்கலையா என்று கேட்க, தன் பணியாரத்தின் ஓரத்தில் முறுமுறுப்பாக இருந்த பகுதியை பேய்த்து எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டவன் வானத்தில் அப்பொழுதுதான் தோன்றியிருந்த வானவில்லை காட்டி, அங்கே பாரு மது, ரெயின்போ எவ்வளோ அழகாக இருக்குல்ல என்று கூற, ஆமாம் மாமா, சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவள் அதை பார்த்து குதூகலிக்க, எத்தனை கலர்ஸ் அதில் இருக்கு பாத்தியா மதுமா? ஒரே ஒரு கலர் மட்டும்தான் உலகத்தில் இருந்திருந்தா அழகான ரெயின்போ உருவாகி இருக்காதுல என்று அவ்வயதுக்கு உரிய சிந்தனையை வைத்து அவன் கேட்க, ஆமாம் மாமா என்று அவள் அவனுக்கு ஆமாம் போட, அதே மாதிரி தான் ஹியூமன்ஸும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் குவாலிட்டிஸோட அதுதான் அழகும் கூட என்றவன், அதில் நீ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைப்பு. எனக்கு உன் கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பிடிக்கும் என்றவன் அவளிடம் உள்ள நிறைகளை எல்லாம் பட்டியலிட, மதுவின் மனதில் அது மிக ஆழமாக பதிந்திருந்தது. அன்றிலிருந்து மதுவிடம் உனக்கு என்ன நிறம் பிடிக்கும் என்று யார் கேட்டாலும் ரெயின்போ என்று தான் சொல்லுவாள். நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று யார் கேட்டாலும் அதிமதுரன் கூறிய வானவில் உதாரணத்தை கூறி நான் இப்படித்தான் என்று தைரியமாக கூறுவாள். அதையெல்லாம் நினைத்து பார்த்த மது, உங்க பேச்சை கேட்டு நான் இப்படின்னு சொன்னதால தான் மாமா என்னோட கனவுகள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உங்களையும் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துடுச்சு என்று நினைத்தவளின் கண்கள் என்ன முயன்றும் கலங்கிக் கொண்டேதான் இருந்தன. அதை உள்ளிழுத்து கொண்டே இருந்தாள். அன்றைய நாள் இரவு அதிமதுரனுக்கான பால் டம்ளருடன் புது வீட்டின் புது படுக்கை அறைக்குள் நுழைந்து மதுமிதா அதிமதுரன் விழா களைப்பு போக குளித்துவிட்டு இலகுவான உடையில் தயாராகி வெளிவந்தவுடன், மாமா பால் என்று அவன் கரத்தில் கொடுத்தவள் அத்தனை நேரம் மனதினுள் உரு போட்டு கொண்டிருந்ததே தன் தைரியத்தை எல்லாம் ஒன்று கூட்டி, மாமா எனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிடுச்சு என்று எப்படியோ கூறிவிட்டிருந்தாள். அதில் அவள் முகத்தை அதிமதுரன் நிமிர்ந்து பார்க்க பட்டென்று குனிந்து கொண்டாள். அதில் அதிமதுரன் இதழோரம் மெல்லிய புன்னகை. உட்காரு மது என்று அவள் அருகே அமர்ந்தவன் அவள் கரங்களை எடுத்து தன் கரங்களுக்குள் வைத்து, இப்போ உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டான். ஃபைன் மாமா என்றாள். இன்னும் அவள் தலை குனிந்தபடியேதான் இருந்தது. குட் என்றவன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கு மது என்று விட்டு எழுந்து கொள்ள, மாமா சொன்னேனே என்றாள் மிக மெல்லிய குரலில். அடர் பச்சை நிறத்தில் புது புடவை கட்டி
தலை நிறைய நெருங்க தொடுத்த மல்லிகை பூ வைத்து அழகோவியமாக அமர்ந்திருந்தவள் அருகில் மீண்டும் அமர்ந்தவன், என் முகத்துல முதல்ல பார்த்து பேசு மது என்றான். மூச்சை இழுத்து பிடித்தவள் நிமிர்ந்து அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்திருந்தாள். அதிமதுரனின் கண்கள் இரண்டும் அவள் கண்கள் இரண்டையும் ஆழமாக ஊடுருவி செல்ல மதுவின் முகம் முழுக்க முத்து முத்தாக வேர்வை வெளிவர ஆரம்பித்தது. அதை மறைக்க முயன்றவள் மெல்ல புன்னகைக்க அதிமதுரன் முகத்திலும் மெல்லிய புன்னகை பரவ ஆரம்பித்தது. அவளை அள்ளி முத்தாட அவன் கரங்கள் ஆசை கொள்ள அதை அடக்கியவன் அவளின் காதில் இருந்த வைர ஜிமிக்கியை மெல்ல சுண்டிவிட்டு, நமக்கு ஒன்றும் வயசு ஆகிடல மது, டைம் டேபிள் போட்டு எல்லாம் கடமைக்கு பண்ண என்றவன். முதல்ல நீ என் கூட பழையபடி நல்லா ஃப்ரீயாக மனசை விட்டு பேசி பழக ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்கிட்ட இந்த பயம் எதுவும் வராது. பிறகு மற்றதெல்லாம் தானாகவே நடக்கும் என்றான். அதில் மது, எனக்கு பயம் எதுவும் இல்லை மாமா, எனக்கு ஓகே தான் என்றாள் எச்சில் கூட்டி விழுங்கியபடி. அவள் முகத்தில் மெல்லிய அவஸ்தை ரேகை தெரிய அவளின் தொண்டை கோழி வேக வேகமாக ஏறி இறங்குவதை பார்த்தவன், யாரும் எதுவும் சொன்னாங்களா மது? நமக்குள்ளே எதுவும் நடக்கலன்னு யார்கிட்டையும் சொன்னியா என்று கேட்டான். மது இல்லை என்று வேகமாக தலையை ஆட்ட, கோல் என்றவன். சரி, போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா மது, பேசிட்டு இருக்கலாம் என்றான். சரி என்று குளியல் அறைக்குள் சென்றவள் சென்ற வேகத்திலேயே உடை மாற்றாமலேயே வெளிவந்துவிட அதிமதுரன் ஏன் என்று அவளை கேள்வியாக பார்க்க, ப்ளவுஸில் ஹூக்ஸ் பின்னாடி இருக்கு மாமா என்றவள். இந்த புடவை சாஃப்டாக தான் இருக்கு, நான் இதிலேயே இருக்கேன் என்று விட்டு வந்து அவன் அருகே அமர்ந்து கொள்ள, ஹூக்ஸு கழட்ட கூட என்கிட்ட ஹெல்ப் கேட்கணுன்னு இவளுக்கு இன்னும் தோணலை. இதில் எல்லாம் எனக்கு ஓகே மாமான்னு மட்டும் 100 தடவை சொல்கிறா என்று நினைத்த அதிமதுரன் அவளுக்கு நிச்சயம் நேரம் கொடுத்தே தீர வேண்டும். அவள் கடமைக்காக தன்னுடன் நிச்சயம் கலக்கக்கூடாது என்ற முடிவுடன் மீதி இருந்த பாலை குடித்தபடியே அவளிடம் பேச ஆரம்பித்தவனுக்கு சிறிது நேரத்தில் அருகில் அமர்ந்திருந்த மதுவின் தலையில் இருந்த மல்லிகை பூமணம் உள்ளுக்குள் சென்று அவனை பறக்க வைப்பது போல தோன்ற தலையை குலுக்கிக் கொண்டான். மது அவன் கேட்ட எதற்கோ தலையை ஆட்டி ஆட்டி பதில் சொல்ல அவளின் மேலும் கீழும் ஆடும் அஞ்சனம் தீட்டப்பட்ட வெளிகளுடனே அவனுடைய இதயமும் பயணிக்க ஆரம்பிக்க இதுவரை தோன்றாத உணர்வுகள் அனைத்தும் அவன் உடல் முழுக்க தோன்றி அவனை வேட்கை கொள்ள செய்ய அவளுக்கு நேரம் தர வேண்டும் என்று நினைத்தவன் அவனை மீறி அவளை நெருங்கி அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்திருந்தான். அதில் மதுமிதாவின் உடல் மின்சார கம்பியை தொட்டது போல கிடுகிடுவென நடுங்க ஆரம்பிக்க உடலை மரக்கட்டை போல் விரைக்க வைத்து நடுக்கத்தை அவள் குறைக்க முயல, ஐ லவ் யூ டு த கோர் மது என்ற அதிமதுரன், டு யூ லவ் மீ என்று கேட்க வேக மூச்சுக்களை வெளியிட்டு கொண்டிருந்தவளுக்கு கண்களை கரித்து கொண்டு வந்தது. அவன் முகத்தை பார்க்கும் சக்தி கொஞ்சமும் அவளுக்கு இல்லை. அதைவிட அவனின் தொடுகை உடல் முழுக்க கம்பளி பூச்சி ஊறுவது போல இருக்க, கடவுளே, எனக்கு இந்த ஒரு விஷயத்திலேயாவது உதவி செய் என்று மன்றாடியவளின் வேண்டுதலை கடவுள் கேட்டும் கேட்காதது போல இருந்துவிட, டு யூ லவ் மீ மது என்று மீண்டும் கேட்ட அதிமதுரனின் பிடி அவள் உடலில் மேலும் அருக மதுமிதாவின் கண்களில் இருந்து நீர் சரசரவென இறங்கி ஆறாக ஓடத் தொடங்கியிருந்தது. பாறாங்கல் வைத்து அடைத்தது போல இருந்த தொண்டையை சரி செய்தவள் திக்கி திணறி, மாமா ஒரு 10 நிமிஷம் டைம் தரீங்களா ப்ளீஸ் என்று கெஞ்ச எங்கோ மிதப்பது போல இருந்தவனுக்கு அவளின் கடைசி வார்த்தை ப்ளீஸ் மட்டும் காதினுள் சென்றுவிட தீச்சுட்டது போல அவளிடமிருந்து விலகி அமர்ந்திருந்தான். தலையெல்லாம் சுற்றுவது போல இருந்தது அவனுக்கு. அதைவிட அவன் உடலில் ஏற்பட்டிருந்த மாற்றம் அவனை அதிர்ச்சி கொள்ள செய்ய படுக்கையிலிருந்து பட்டென்று எழுந்தவன் விடுவிடுவென்று குளியல் அறைக்குள் சென்று கதவை அடைத்திருந்தான். தன் உடலில் தோன்றியிருந்த வேட்கை அடங்கும் வரை ஷவருக்கு அடியில் அப்படியே நின்று இருந்தான். வேறு எதுவும் அவனால் யோசிக்க கூட முடியவில்லை. உடலில் தோன்றியிருந்த வேட்கை மொத்தமும் ஒரு வழியாக அடங்க வெளிவந்தவனுக்கு மதுவின் முகத்தை பார்க்க முடியவில்லை. காஞ்ச மாடு கம்பம் கொல்லையில் புகுந்தது மாதிரி அல்லவா மதி எழுந்து உணர்வுகளுக்கு வழிவிட்டு இருந்திருக்கின்றான். எப்படியோ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் மதுவின் புறம் திரும்பி பார்க்க அவளோ தூங்கிக் கொண்டிருந்தாள். அதில் அதிர்ந்தவன் திரும்பி சுவரை பார்க்க மணி அதில் 1 என்று காட்ட, இவ்வளவு நேரமா குளியல் அறையில் இருந்தேன் என்று நினைத்தவனுக்கு தூக்கி வாரி போட உடல் மொத்தமும் சோர்ந்து போய் இருந்தது. அப்பொழுதுதான் தெரிந்தது அதில் படுக்கையில் வந்து படுத்திருந்தான். ஒருவேளை திருமணம் நடந்து அருகில் மனைவி என்று ஒருத்தி வந்துவிட்டாலே இப்படித்தான் இருக்குமோ என்று நினைத்தவன் அலைபேசி எடுத்து அதையும் நோண்டி பார்த்து கொண்டிருக்க தூக்கத்தில் இருந்த மது திரும்பி இவன் பக்கம் படுக்க அவள் முகத்தை பார்த்தவனுக்குள் மீண்டும் மாற்றம். அவள் வேண்டும் என்று அவன் உடல் கேட்க படுக்கையிலிருந்து இறங்கியவன் ஓடி சென்று பால்கனியில் அமர்ந்திருந்தான். இது என்னடா அதே, ஒரே நாளில் உனக்கு மதும் பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கு
எங்கே போயிட போறா அவளுக்கு கொஞ்சம் டைம் தாடா. இதெல்லாம் 2 பேரும் மனசுக்கு பிடிச்சு பண்ணாதான் சரியா வரும். இப்போ அவசரப்பட்டுட்டனா லைஃப் முழுக்க அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணுவ என்று தன்னைத்தானே அடக்கியவன் பால்கனிலேயே இரவு தூங்கியிருந்தான். மறுநாள் காலை புறாக்களின் சத்தத்தில் எழுந்தவன் அறைக்குள் வந்து படுத்திருந்தான். காலை எழுந்த மது அதிமதுரன் நல்ல உறக்கத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு மாற்று உடையுடன் கீழே ஜானகியின் அறைக்கு சென்றவள் ரவிக்கை கொக்கிகளை கழற்றிவிடக் கூற, நேத்து நைட்டு சந்தோஷமா இருந்தீங்களா மது என்று ஜானகி அவளிடம் கேட்க, இருந்தோம்மா என்றாள் உடனே. அதில் நங்கு நங்கு என்று அவளின் தலையில் கொட்ட ஆரம்பித்த ஜானகி, என்கிட்டயே பொய் சொல்றியா கழுத? நீங்க சந்தோஷமா இருந்திருந்தா இந்த ஜாக்கெட் கொக்கிய அவளுக்கு இங்க வந்திருக்க மாட்டேன் என்றவர் அவளின் காதை பிடித்து திருக, அம்மா அம்மா வலிக்குதுமா, ப்ளீஸ் விடுங்கம்மா என்று அவள் ஆட ஆரம்பிக்க, வாயை மூடு சனியனே, உன்னை பெத்ததுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ வேண்டியிருக்கு, சத்தம் வரக்கூடாது என்றவர் வந்த கோபத்திற்கு அடித்தால் வெளியே தெரியாத இடமான அவளின் தலையிலேயே மீண்டும் மீண்டும் கொட்ட ஆரம்பிக்க வலி உயிர் போனது அவளுக்கு. பல்லை கடித்து வாங்கி கொண்டவள் குளித்துவிட்டு வர மீண்டும் அவளை அலங்கரித்து கையில் காஃபி கப்பை கொடுத்து அதிமதுரன் அறைக்கு அனுப்பிவிட எழுந்தமர்ந்தவன், நீ ஏன் மது இதெல்லாம் எடுத்துட்டு வர, நான் வந்து குடிக்க போறேன் என்றவன், நீ குடிச்சியா என்று விசாரிக்க, குடிச்சிட்டேன் மாமா என்றாள் வார்த்தைகளை எண்ணி எண்ணி. அதில், மாமா மேல கோபமாடா என்று கேட்டான் அதிமதுரன். அச்சோ, உங்க மேல போயிட்டு எனக்கு என்ன கோபம் மாமா என்றாள் பதறி. இனி பழையபடி நம்ம பேசுகிற வர நேற்று உன்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் மது, ப்ராமிஸ்டா என்றான். அதில் மதுமிதாவிற்கு தூக்கி வாரி போட்டது. ப்ளீஸ் மாமா, நான் பழையபடி தான் இருக்கேன், என்னை எடுத்துக்கோங்க மாமா, நான் எல்லாத்துக்கும் பயப்படுவேன், உங்களுக்கு தெரியுமில்ல மாமா, அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேணாம் மாமா என்றாள் படபடவென்று. உன்னோட பயம் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக போக்கி காட்டுறேன் மது என்றவன். அதுக்கப்புறம் நாம தினமும் ரெயின்போ வர ஹவாய்க்கு ஹனிமூன் போய் என்ஜாய் பண்ணலாம் என்று விட்டு எழுந்து குளிக்க சென்றவனுக்கு அவன் செய்து கொடுத்த சத்தியத்திற்கு தினம் தினம் சத்திய சோதனை வந்து கொண்டிருந்தது. பகல் பொழுதுகளில் அலுவலக வேலை நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் மதுமிதாவுடன் இயல்பாக கழிப்பவனுக்கு இரவானால் மட்டும் உடலில் பேய் வந்து புகுந்தது போல் ஆகிவிடும். லேசாக உணர்வுகள் விழிக்க ஆரம்பிக்கும் போதே முன்னெச்சரிக்கையாக ஓடி சென்று ஷவருக்கடியில் நின்று விடுவான். மது கொஞ்சம் கொஞ்சமாக அவனிடம் அப்பொழுதுதான் பேச ஆரம்பித்து இருந்தாள். அவள் பேச்சில் எப்பொழுதுமே அவன் மீதான பாசம் வெளிப்படுவதை உணர்ந்திருந்தவன் அவள் கண்ணில் இன்னும் ஈர்ப்பு வரவில்லை என்பதையும் உணர்ந்திருந்தான். அதில் தன் தேவைக்காக அவளை எடுத்துக்கொள்வது சிறிதும் நியாயமற்ற செயல் என்று அவன் மூளை அவனுக்கு அறிவுறுத்த தப்பி தவறி கூட அவளை தொட்டுவிடக் கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தான். அதன் பலன் அவனுக்கு தினமும் இரவு பொழுதுகள் நரகமாக ஆரம்பித்து முடிய மதுவிற்கு தினமும் காலை பொழுதுகள் நரகமாக வெடியும். இப்பொழுதெல்லாம் அவளுக்கு அதிமதுரன் இல்லாத நேரங்களில் தொடர்ந்து பேச்சும் அடியும் விழ ஆரம்பித்து இருந்தது. வேள்பாரியும் மதுமிதாவின் தந்தையும் ஊரில் விவசாய வேலைகளை பார்க்க கிளம்பி சென்று விட்டிருக்க ஜானகி மதுவிற்கு வேலைகள் எல்லாம் பழக்கிவிட்டு செல்லலாம், அவள் தனியாக இருக்க பயப்படுவாள் என்று கூறி அழகம்மையையும் பிடித்து இங்கேயே வைத்து கொண்டு தங்கிவிட்டிருந்தார். அதிமதுரனுக்கு நாளாக நாளாக அலுவலகத்திலும் வேலைகள் சரியாக ஓடுவதில்லை. மதுமிதா பற்றிய நினைவாகவே இருக்கும். அதில் நிறைய இடங்களில் அவன் தடுமாறத் தொடங்க கொஞ்சம் சுதாரித்து கொண்டவன் அவனுக்கு இணையாக 2 பேரை புதிதாக வேலைக்கு எடுத்து அவன் வேலை பளுகளை குறைத்து கொண்டிருந்தான். அதில் தினம் ஒரு பரிசுடன் மதுமிதாவை பார்க்க முக்கிய வேலைகளை முடித்துக்கொண்டு வேலையை வீட்டிற்கு கிளம்பி வந்து விடுவான். அதில் நிச்சயம் வானவில் நிற பூக்கள் கொண்ட பூங்கொத்து தினமும் இடம்பெற்று இருக்கும். வருபவன் அவளுடன் கடற்கரையில் தினமும் நடக்கப் போவது, காலை மாலை சூரிய உதயம் அஸ்தமனம் பார்ப்பது, அவளுடன் சேர்ந்து எதையாவது தோட்டத்தில் அடுப்பு அமைத்து சமைப்பது, பாட்டு கேட்பது, படம் பார்ப்பது என்று கழிக்க எந்நேரமும் மதுவின் பின்னே சுற்றும் அதிமதுரனின் பார்வையில் அழகம்மை ஜானகியிடம், நாம ஊருக்கு கிளம்பலாம் அண்ணே, வந்து 1 மாசம் மேல ஆகுது, மதுக்கு பயமா இருந்தா அவளை அதி தன்னோடவே ஆஃபீஸ் அழைச்சிட்டு போய் பார்த்துக்கிட்டோம், வீட்டு வேலைக்கும் தான் ஆட்கள் நிறைய வராங்களே, சின்னஞ்சிறுசுங்க தனியா இருக்கட்டும், நாம கிளம்பலாம் என்று கூற அவரிடம் 4 தினங்களில் கிளம்பலாம் அண்ணே என்ற ஜானகி மதுமிதாவிற்கு மேலும் குடைச்சல் தர அவள் சுவற்றில் அடித்த பந்தாக மீண்டும் அதே போல வந்து சேர கையில் இருந்த ஒரே வழியை தவிர வேறு எதுவும் ஜானகியிடம் இல்லை. பலன் அன்றைய இரவு அதிமதுரனுக்கு பைத்தியம் பிடிக்காத குறையாக இருந்தது. அன்று அதிகாலை 3 மணி வரை ஷவருக்கு அடியில் நின்று இருந்தவனுக்கு அவன் உணர்வுகள் அடங்கிய பாடே இல்லை. பேசாமல் மதுவை எழுப்பி சொல்லிவிடலாமா என்று நினைத்து அவளை நெருங்கிவிட்டவனை அவனுடைய சுய கௌரவம் தடுத்து நிறுத்தியது. பருவம் வந்துவிட்டது.
கார்கால காற்று வீசிவிட்டது என்று கிடைத்தவள் மீது பாய்ந்தால் சாலையில் தெரியும் 5 அறிவு உள்ள நாயிற்கும் 6 அறிவு உள்ள மனிதன் எனக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது என்று தோன்ற தலையே வெடித்துவிடும் போல ஆனது அவனுக்கு. அதில் இரத்த அழுத்தம் தாறுமாறாக ஏறி அப்படி ஒரு கோபம் அவன் மீதே அவனுக்கு வந்திருந்தது. அதை எங்கு சென்று காட்டுவது என்று தெரியாது உடை மாற்றிக்கொண்டு விடுவிடுவென்று கீழே இறங்கி வந்தவன் ஹாலில் போட்டிருந்த மரமேஜை ஓங்கி ஒரு உதை விட்டுவிட்டு கதவை திறந்து கொண்டு கடற்கரையை நோக்கி சென்றுவிட, அக்காட்சி சிறிய விளக்கை மட்டும் போட்டுக்கொண்டு டைனிங் ஹாலில் அமர்ந்திருந்த அழகம்மை மற்றும் ஜானகியின் கண்களில் விழுந்திருந்தது. கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே. இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல. தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள். ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக்கொண்டு இருக்கின்றார். சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே. எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். நன்றி.